ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் மஹா ஃப்ரம் யூனிக் த்ரெட் சாரி அகாடமி. ஸ்லீவ் மார்க்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாத்தை இந்த மாதிரி நாலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கீழே ஓப்பன் சைடு இருக்க மாதிரியும் மேலே ஃபோல்டட் சைடு இருக்க மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்து கீழே பாட்டம்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பிளவுஸ் உங்களுக்கு சுருக்கமா இருந்துச்சு அப்படின்னா அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கீழே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி ஸ்லீவ் ஓப்பனை இந்த மாதிரி லைன்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சுருக்கமா இருந்துச்சு அப்டின்னா, மெஷர்மென்ட் மாறும். ஸோ அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஸ்லீவோட ஓப்பன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்லீவோட லென்த்து, நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல்ல இந்த மாரி கிளாத்த இழுத்துட்டு, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ் கிட்ட. இப்போ அப்டியே நான் சைட்லயும் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ்லயும் இந்த மாரி கைய வச்சு ட்ரா பண்ணிட்டேன். இந்த ஆர்ம் ஹோல் வந்து அப்டியே அந்த ரவுண்டா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதுல கைய வச்சு ட்ரா பண்ணுங்க. நீங்க பிகினரா இருந்தா. அதுக்கப்புறமா நீங்க அத எடுத்துட்டு கூட ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி எப்படி ட்ரா பண்றதுன்றதையும் நான் ஒரு வீடியோவா போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ்க்கு 1 இன்ச் தள்ளி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணும்போது இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாக்ட் மெஷர்மென்ட்க்கு ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச், 1/4 இன்ச் உள்ளார ஸ்டாப் பண்ணிடணும். அந்த எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் வரைக்கும் நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் எல்லாம் கட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் கீழ ஒரு கார்பன் ஷீட் வச்சு அத அப்படியே ஆப்போசிட் சைடும் நான் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அத அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு கீழ 2 கார்பன் ஷீட் வச்சுட்டு பேக் சைட்லயும் இன்னொரு ஸ்லீவ நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.